இது ரொம்ப இன்ட்ரெஸ்டான கொஸ்டின் பாருங்க. இஃப் 12 men can build a wall 96 meters long in 6 days, what length of a similar wall can be built by 15 men in 3 days? தமிழ்ல 12 ஆட்கள் 6 நாட்களில் 96 மீட்டர் நீளமுள்ள சுவரை கட்டி முடிக்க 15 கட்டி முடித்தால் 15 ஆட்கள் 3 நாட்களில் எவ்வளவு நீள சுவற்றை கட்டி முடிப்பார்? ரூல் நம்பர் 1, நம்பர் பக்கத்தில் என்ன இருக்கு? மென் போடுங்க. மென்னு யாரு? ஆட்கள். பாருங்க, நம்பர் பக்கத்தில் என்ன இருக்குது? ஆட்கள். நெக்ஸ்ட் 96 பக்கத்தில் என்ன இருக்குது? மீட்டர் அப்படின்னா டிஸ்டன்ஸ். இங்கே 96ன்னு போட்டுங்க. 96 மீட்டர். ஓகேவா? சரி. 6 பக்கத்தில் என்ன இருக்குது? டேஸ். அப்போனா இங்கே டேஸ்னா 6. புரியுதுங்களா? மென்னில் எவ்வளோ போடுவீங்க? 12. சரி, எப்படி ஃபில் பண்ணீங்க? 12 பக்கத்தில் மென் இருக்குது, மென் போட்டிங்க. 96 பக்கத்தில் மீட்டர் இருக்குது, மீட்டர்ன்றது நீங்கள் டிஸ்டன்ஸாக போட்டுக்கிறீங்க. அப்புறம் 6 பக்கத்தில் டேஸ் இருக்குது, டேஸ் போட்டுறீங்க. அடுத்தது அப்படியே ஃபில் பண்ணுங்கள். 15 மினிட்னா இங்கே 15 வரும். 3 டேஸ்னா இங்கே 3 டேஸ் வரும். இங்கே கொஸ்டின் மார்க் வந்துடும். புரியுதுங்களா? சரி, இதில் எது சார் நோனு? இது நோனு, இது நோனு, இது அன்னோன். கரெக்டுங்களா? இது நோனு, இது நோனு, இது அன்னோன். சரி, ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறீங்க? இந்த நோனை இந்த அன்னோனோட கம்பேர் பண்ணுறீங்க. இது இல்லைன்னு வச்சுங்களேன். இது இல்லை, என்ன பண்ணுவீங்க? இதோட இது கம்பேர் பண்ணுறீங்களா? அந்த மாதிரி தான். இப்போ என்ன பண்ணுறீங்க? மென் தானே நோனு, இதை க்ளோஸ் பண்ணிடுறீங்க. இப்போ சொல்கிறீங்க மென் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா டிஸ்டன்ஸும் என்ன ஆகும்? எப்படி கம்மியாகும்? நிறைய ஆள்கள் வந்துடுறாங்க, சோற்றுடைய நீளம் என்ன ஆகும்? இப்போ 10 பேர் தான் சார் வராங்க, ஒரு பர்டிகுலர் டிஸ்டன்ஸ் சோத்தை கட்டுறாங்க. இப்போ 100 பேர் வந்துட்டாங்கன்னா என்ன ஆகும்? டிஸ்டன்ஸு சோற்று நீளம். இதுனா டிஸ்டன்ஸ் சோற்று நீளம் தானே. சோற்று நீளம் என்ன ஆகும்? அதிகமாக ஆள் வந்துச்சுன்னா டிஸ்டன்ஸ் என்ன ஆகும்? அதிகமாகும். புரியுதுங்களா? அதிகமான ஆட்கள் வந்தாங்கன்னா டிஸ்டன்ஸ் என்ன ஆகும்? அதிகமாகும். அப்போ ஏரோ மார்க் இப்படி போடுங்க. இப்போ இதை விட்டுருங்க, இதை எடுத்துக்கங்க. டேஸ் அதிகமான டேஸ் ஆச்சுனாலும் டிஸ்டன்ஸ் என்ன ஆகும்? அதிகமாகும். நிறைய நாள் செஞ்சுட்டு இருந்தாக்கா சைனா சோறு மாதிரி நீங்கள் கட்டிட்டு போயிட்டே இருக்கலாம். அதுக்கும் இப்படி போடுங்க ஏரோ மார்க். புரியுதுங்களா? இப்போ என்ன ஒரு ஃபார்முலா? இது என்ன வரும் சொல்லுங்கள்? 15/12 இன்ட்டு இது என்ன வரும்? 3/6 இன்ட்டு 96. ஓர் 6 6 36, ஒரு 3 3 4 3 12, இங்கே 4ன்னா இங்கே 4, 60 மீட்டர். ஸோ 60 மீட்டர் கட்டுறோம்.
ஆன்சர் வந்து 60 மீட்டர். ஸோ லாஜிக் புரியுதா? முதல்ல இதை கம்பேர் பண்ணுங்கள், அடுத்தது இதை கம்பேர் பண்ணுங்கள். ஆக மொத்தம் நோன்னு அன்னோனோட கம்பேர் பண்ணணும். ஒன்ஸ் ஏரோ மார்க் போட்டிங்கன்னா இந்த நோன் முடிஞ்சிச்சு, ஒன்ஸ் ஏரோ மார்க் போட்டிங்கன்னா இந்த நோன் முடிஞ்சிச்சு, அவ்வளோதான். அதை எடுத்து ஃபார்முலா போட்டுக்க வேண்டியது நீங்கள்.